வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். சனத்தொகையில் 52% பெண்களை கொண்ட இலங்கை பெண் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் தொடர்பான தரப்படுத்தலில் 193 நாடுகளில் 135வது இடத்தில் உள்ளதாக உலக பொருளாதார மன்றம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் சனத்தொகை நிதியம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நடந்து வரும் பாலின ஏற்றத்தாழ்வு மற்றும் பெண்களின் நல்வாழ்வு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இலங்கையில் பாலின அடிப்படையிலான பாகுபாடு குறித்த தங்கள் ஆராய்ச்சியை பல்வேறு நிபுணர்கள் முன்வைத்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய பெண்களை பாதுகாக்க வலுவான சட்ட கட்டமைப்புகள் தேவை என்பதனை வலியுறுத்தியதுடனும் பெண்களை பாதுகாப்பதற்கு பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் உறுதியாக உள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் தங்களது 20 வயதுகளில் ஊதியம் பெறாமல் புரியும் வீட்டு மற்றும் குழந்தை பராமரிப்பு பணிகள் சாதாரண நபரொருவர் பெறும் உச்ச வருமானத்தில் 40% ஊதிய பெறும் தொழிலுக்கு சமனானது என ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பணிகள் அவர்களுக்கு ஊதியத்தை கொண்டு வரவில்லை என்றாலும் அது பொருளாதாரத்திற்கு ஒரு பாரிய பங்களிப்பாகும். மேலும் சில சமயங்களில் அவர்கள் ஒரு தொழிலில் ஈடுபடக்கூடிய பணத்தை விடவும் மதிப்பு மிக்கதாகும். இதேவேளை இலங்கை பெண்களில் சுமார் 66% மிரட்டல் மற்றும் ஆபாச உள்ளடக்கம் உள்ளிட்ட இணையவழி துன்புறுத்தலை எதிர்கொள்கின்றனர் என தெரிவிக்கின்றனர். அதே நேரத்தில் 54% பேர் தொழில்முறை சூழல்களில் பாதிப்பை எதிர்கொள்கின்றன. இது நற்பெயருக்கு சேதம் விளைவிப்பதாக ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியம் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் பாலின நீதிக்கு மட்டுமல்லாமல் நாட்டின் முழு பொருளாதார மற்றும் சமூக ஆற்றலையும் சிறப்பிப்பதற்கு இந்த பிரச்சனைகளை சமாளிப்பது மிக முக்கியமானது என்றும் இந்த நிகழ்வில் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மையில் மனித புதைகுழிகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுவர்கள் உட்பட பலரின் மனித எலும்புக்கூடுகள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் என்பன கடந்த கால மனித உரிமை மீறல்களின் அளவை நம்பகமாக வெளிப்படையான மற்றும் சுயாதீனமான விசாரணைகளுக்கான அவசர தேவையையும் வலியுறுத்துவதாக இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவுக்கு அருகே உள்ள கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினர் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் 2.7 கோடி ரூபாவுக்கு அதிகமான பெறுமதியான 121 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கடற்பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான 2 படகுகளில் 119.5 கிலோ கேரளா கஞ்சா கைப்பற்றப்பட்டதுடனும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக கடந்த 27ஆம் தேதி மன்னார் வங்காள பகுதியில் மேலும் ஒருவர் 2.3 கிலோகிராம் கேரளா கஞ்சாவுடன் சிக்கியிருந்தார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 19 முதல் 51 வயதிற்கு உட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கேரளா கஞ்சா மற்றும் டிக்கி படகுகளுடன் மேலதிக விசாரணைகளுக்காக நெடுந்தீவு மற்றும் வங்காள காவல் நிலையங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஏற்றுமதி பல்வகைப்படுத்தல் மற்றும் பெறுமதி சேர் உற்பத்திகளுக்கு எதிர்காலத்தில் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கைத்தொழில்களை சிரமப்படுத்துவதற்காக அன்றி வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கங்கள் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாய மற்றும் உணவு துறையில் ஈடுபட்டுள்ள வர்த்தகருடனான 2026 பாதீட்டு திட்டத்திற்கான பூர்வாங்க கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பொருட்களின் விலைகள் உற்பத்தியாளர்களால் தீர்மானிக்கப்பட்டாலும் விவசாய பொருட்களை பொறுத்தவரையில் விவசாய துறையின் ஒழுங்கின்மை காரணத்தால் நுகர்வோரினால் விலைகளை நிர்ணயிக்க வழிவகுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் உற்பத்தியை நுகர்வோரிடம் சென்றடைவதில் முறையான தன்மை இல்லை என்பதுடனும் இந்த பிரச்சனைகளை தீர்க்க அரசாங்கமும் தனியார் துறையும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ரணிலின் கைது அனைத்து திருடர்களையும் அம்பலப்படுத்தியுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்தார். ரணிலின் கைதியடுத்து ஒன்று கூடியவர்களில் அனைவருமே படிப்படியாக கைதாக வேண்டிய நபர்கள் என அவர்களுக்கே தெரிய வந்துள்ளது என்றும் இளங்குமரன் குறிப்பிட்டார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். அரச நிறுவனங்கள் அரசியல் தலையீடு இன்றி இயங்குவதன் காரணமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
சுட்டிக்காட்டினார். அண்மையில் கைதாகிய பாதாள உலக குழு உறுப்பினர்களை விசாரணைக்கு உட்படுத்தும் போது பல்வேறு உண்மைகள் வெளிவரும் எனவும் இதன் மூலம் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடி ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு மக்களை குழப்பிவிடும் நோக்கில் செயல்பட்டதாக இளங்குமரன் குறிப்பிட்டார். ஆனாலும் அவர்கள் நினைத்த விடயங்கள் எதுவும் நடைபெறவில்லை எனவும் இனிமேலும் நடைபெறாது என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மீது நாளுக்கு நாள் மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சட்டம் தன் கடமையை செய்யும் போது திருட்டு கூட்டங்கள் இல்லாமல் போகும் எனவும் இளங்குமரன் தெரிவித்தார். போர் வீரர்களை வேட்டையாடுவதற்கும் தொழிற்சங்கங்களை ஒடுக்குவதற்கும் எதிராக அனைத்து போர் வீரர்கள் தொழிற்சங்கங்கள் பொது ஊழியர்கள் மற்றும் தேசிய சக்திகள் அணிதிரளுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தேசிய அமைப்பாளர் MP நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார். போர் வீரர்களை வேட்டையாடுவதை முற்றிலும் எதிர்ப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தலைமை அலுவலகத்தில் தொழிற்சங்கங்களுடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த அரசாங்கம் போர் வீரர்களை வேட்டையாடவும் தொழிற்சங்கங்களை செல்வாக்கு செலுத்தவும் அடக்கவும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். குறிப்பாக தற்போது அரசாங்கம் வளர்ச்சியை அல்ல அடக்குமுறையை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அதே அடக்குமுறைகளை எதிர்கொள்ள தாம் நன்கு தயாராக இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவைகளை நிறுத்துவதாக இந்தியா அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரி விதிமுறைகள் காரணமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி முதல் அஞ்சல் சேவைகள் நிறுத்தப்படும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் அஞ்சல் துறை மூலம் பொதிகள் மற்றும் பிற பொருட்கள் அனுப்புவர்கள் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிறப்பித்த உத்தரவின்படி $800 வரையிலான பொருட்களுக்கான வரி விலக்கு ரத்து செய்யப்பட்டது. அதன்படி ஆகஸ்ட் 29ஆம் தேதி முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் ஒவ்வொரு பொருட்களும் வரி விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. அத்தோடு $100 குறைவான மதிப்புள்ள கடிதங்கள் ஆவணங்கள் அனுப்புவதில் அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது என தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடிதங்கள் ஆவணங்கள் மற்றும் $100 குறைவாக உள்ள பொருட்கள் தவிர ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு முதல் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் புற அனைத்து வகையான அஞ்சல் சேவை சார்ந்த முன்பதிவுகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க இந்திய அஞ்சல் துறை தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு பிறகு இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் பொருட்கள் விமான நிலையங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எனவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 31 நாடுகளில் வேகமாக பரவி வரும் கொலரா தொற்று குறித்து உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனவரி முதல் இந்த மாதம் இறுதி வரை கொலராவால் பாதிக்கப்பட்ட 31 நாடுகளில் 4,09,000 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதும் 4,738 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. முன்னர் கொலரா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக கொங்கோ மற்றும் சாட் போன்ற நாடுகளிலிருந்து தற்போது நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலராவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 7.7% அதிகரித்துள்ளது என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது. இந்த அதிகரிப்புக்கு மோதல், வறுமை, இடப்பெயர்ச்சி, இயற்கை பேரழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம் என்பன காரணமாகின்றன. விசேடமாக கிராமப்புறம் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த நோய் அதிக அளவில் பரவுவதாக உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. சுத்தமான நீர் மற்றும் சுகாதாரத்திற்கான அணுகலையை மேம்படுத்தல், கண்காணிப்பு மற்றும் தடுப்பூசி பிரச்சாரங்களை வலுப்படுத்த உள்ளிட்ட அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள உலக சுகாதார நிறுவனம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிடின் நிலைமை மோசமடைய கூடும் எனவும் எச்சரித்துள்ளது. ஜெர்மனியின் தலைநகர் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹவுதி அரசாங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டதாக ஜெர்மனியின் ஹவுதி தலைமையிலான அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. காசா மோதலுடன் தொடர்புடைய பதற்றங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் ஹவுதி இராணுவ தளத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சனாவில் அண்மையில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் 10 பேர் கொல்லப்பட்டதுடன் 90க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.